பயணிகளின் கவனத்திற்கு வரும் 18 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாகர்கோவில் தாம்பரம் ரயில் இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கமாக தாம்பரம் நாகர்கோவில் ரயில் 19 மற்றும் 26ஆம் தேதிகளில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு 11ஆம் தேதி, அதாவது இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வண்டி எண் 06295 மைசூர் காரைக்குடி சிறப்பு ரயில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமைகளில் மைசூரில் இருந்து இரவு 9:30க்கு புறப்பட்டு அடுத்த நாள் 2:45க்கு காரைக்குடியை வந்தடையும். மறுமார்க்கத்தில் வண்டி எண் 06296 காரைக்குடி மைசூர் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காரைக்குடியிலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 9:10க்கு மைசூரை சென்றடையும். இந்த ரயிலில் 2 ஏசி டயர் பெட்டிகள், 3 ஏசி டயர் பெட்டிகள், 6 படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள், 6 பொது வகுப்பு பெட்டிகள் மற்றும் 2 இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் இருக்கும். இந்த ரயில் மைசூர் மாண்டியா, மட்டூர், ராமநகரம், கெங்கேரி, KSR பெங்களூர், பெங்களூர் கண்டோன்மெண்ட், கிருஷ்ணராஜபுரம், பங்காருபேட்டை, குப்பம், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று காரைக்குடிக்கு செல்லும். இதேபோன்று நாகர்கோவில் தாம்பரம் இடையேயும் சிறப்பு ரயில்கள் இயக்க அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இருந்து வருகின்ற 18, 25 ஆகிய தேதிகளில் இரவு 11:15க்கு ரயில் புறப்படும். மறுமார்க்கத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து 19, 26 ஆகிய தேதிகளில் பகல் 3:30க்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதற்கான டிக்கெட் முன்பதிவும் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இருந்து வருகின்ற ஆகஸ்ட் 13, 18 ஆகிய தேதிகளில் இரவு 10:50க்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கும், மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து வருகின்ற 14, 19 ஆகிய தேதிகளில் மாலை 5:55க்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவும் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.